الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, வாசத்துக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானில் செய்யக்கூடிய அனைத்து நல்ல அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய இரவு தொழுகையில் 2 சூறாக்கள் முழுமையாக ஓதப்பட்டது. சூரத்துல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயம், சூரத்துல் நஹ்ல் 16வது அத்தியாயம், 2 அத்தியாயங்கள் இங்கு முழுமையாக ஓதப்பட்டது. சூரத்துல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயம் 32வது வசனம் 30வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடராக சில செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார். ஷைத்தான் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து அவன் எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டான், என்னென்ன சபதங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எடுத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்பாக அந்த வசனங்களில் சொல்லி வருகிறார். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த அந்த நேரத்தில் மலக்குகளை அழைத்து, நீங்கள் எல்லாம் இந்த ஆதமுக்கு சிரமப்பணியுங்கள் என்று வானவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிட்டார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திதான். ஆனால் எல்லா வானவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரமப்படுகிறார்கள். இல்ல இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் என்ன செய்தார்கள்? வானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரமப்படுகிறார்கள். அப்போ அல்லாஹ் கேட்கிறான், நீ ஆதமுக்கு சிரம் பண்ணியாமல் தடுத்தது எது என்று கேட்கும்போது அவன் சொல்வான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டேன், ஆதமோ தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணால் படைக்கப்பட்டார். எனவே அவரை விட நான் உயர்ந்தவன் என்று மமதையாக அல்லாஹ்விடத்தில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்தான்? அங்கிருந்து ஷைத்தானை சபிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ் விரட்டினான். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவன் அல்லாஹ்விடத்தில் செய்த அந்த சபதம் என்ன? இங்க அதுதான் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம். அவன் அல்லாஹ்விடத்தில் சபதம் சொல்றான், யா அல்லாஹ், எனக்கு தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் எனக்கு அவகாசம் எனக்கு வேண்டும். எனக்கு தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் என்ன வரக்கூடாது? மௌத்து வரக்கூடாது. அப்ப இறுதி நாள் வரைக்கும் நான் ஹயாத்தாக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அவன் சொல்கிறான், யாரெல்லாம் உன்னுடைய பக்கம் வருகிறார்களோ நான் எப்படி வழியிருப்பது தெரியுமா? وَمِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ. அவர்களுக்கு முன்னால் போய் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு பின்னால் வழிகெடுப்பேன், வலதுபுறம் இடதுபுறம் என்று அவர்கள் போகக்கூடிய எல்லா திசையின் பக்கம் உன்னை வழங்க விடாமல், உன்னை வழிபட விடாமல் நான் தடுத்துக் கொள்வேன் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சபதம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றார்? யார் என் அடியார்களில் யார் ஒருவர் என்னை சார்ந்தவர்களாக முற்றிலும் எனக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்களோ அவர்களை நீ என்ன செய்ய முடியாது, ஒருபோதும் நீ அவர்களை வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இப்ப இங்க என்ன கேள்வி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு
சிறந்த முன்மாதிரியாக இந்த உலகத்தில் இருந்து உயர்ந்து காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், உலகத்தில் வந்த எல்லா சமுதாயங்களை விட இந்த சமுதாயம் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சிலாகித்து சொல்கின்றார். ஆனால் இன்று நாம் எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அந்த வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறோம் என்று நம்மை நாம் தஸ்கியா செய்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் யார் யாரையெல்லாமோ ரோல் மாடல் நம்ம இருக்கிறோம். கொஞ்சம் ஷைத்தானுடைய சபதத்தை ஏற்று நம்ம பார்க்கணும், என்னென்ன சபதம் போட்டோம் அப்படின்னு. ஷைத்தான் கிட்ட நம்ம ஈஸியாக செய்ய முடியாது, நம்ம ஜெயிக்க முடியாது. நீங்க தான் சிறந்த சமுதாயம் என்றும் அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்றான். அழகிய ஒரு முன்மாதிரி என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றார். அப்படியான ஒரு சமுதாயம் இன்றைய கால சூழலில் நாம் எதை நோக்கி பயணிக்கின்றோம் என்பதை ஒவ்வொருத்தரும் நம்ம கேள்வி கேட்கிறோம். இளைஞர்கள் நீங்க பாருங்க, யார் யாரையெல்லாமோ ஒரு பாடம் நடத்துறாங்க. பெரியவர்களை பாருங்க, பெரியவர்கள் முஸ்லீமாக இருக்கும், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எதுவும் முஸ்லீமோட செயல்பாடுகள் இருக்காது. இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையில் அவருடைய அஹ்லாக் இருக்காது. அவருடைய பண்புகள் இஸ்லாமிய அடிப்படையிலான பண்புகள் அவருடைய பண்புகள் இருக்காது. அப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய சூழலில் இந்த சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சிலாயத்து சொன்ன இந்த சமுதாயம் வழிகெட்டு போகக்கூடிய அளவுக்கு ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறுவதை நாம் கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு வீட்லையும் நீங்க பாருங்க, ஆண் பிள்ளைங்க கொஞ்சம் பாருங்க, படிக்கக்கூடிய பிள்ளைங்க தொழுகிறாங்களா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாருங்க. நிறைய வீட்டுல தொழுகை இல்லை. காலேஜ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அதுக்கு முன்னால ஸ்கூல் பருவத்தில் நம்முடைய கண்ட்ரோல்ல இருந்திருப்பாங்க. அடிப்படை மார்க் அறிவு சில பிள்ளைங்களுக்கு இருக்காது. நம்ம ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம் அவங்களுடைய தோரணை எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். நம்ம ஊர்ல மாஷா அல்லாஹ் அழகான ஒரு சீனத்தான ஒரு ஆடையை அணிஞ்சிட்டு நம்ம இருக்கிறோம். அதே நீங்க அவன் படிக்கக்கூடிய ஊர்ல அவனுடைய ஆடையை நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றமா இருக்கும். இதுதான் ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதம். அப்போ நம்ம அடிப்படையில் நாம் சிறுவர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை சரியாக ஊட்டி வளர்த்தால் அவர்கள் ஷைத்தானுடைய பிடியில் பிடிவாக செய்ய மாட்டாங்க, அந்த மாட்டி கொட்டாம காப்பாற்றப்படுவாங்க. ஒரு கட்டத்துல பார்க்கிறோம், நம்ம ஊர்ல பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் இளைஞர்கள் ஒரு காலத்தில் மார்க்க அதிகம் மிகுதியாக பெற்றிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு பாருங்க, பெரிய அளவுக்கு படிச்சிருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாட்டுக்கும் அவங்களுடைய பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. சாதாரணமாக ஒரு முடி வளர்க்கக்கூடிய விஷயத்தை நீங்க பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க எப்படி முடி வளர்க்கலாம்னு பாருங்க. கெசாக்னு சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்க, ஒரு பகுதியை மட்டும் குறைச்சிட்டு ஒரு பகுதியை மட்டும் அதிகமா வைக்குது. இப்படி அவங்க போடக்கூடிய ஆடையை பாருங்க. இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே பார்க்கலாம். நம்முடைய மார்க்கத்துக்கு முற்றிலும் முரணாக நம்முடைய பிள்ளைங்க ஷைத்தானுடைய வலையில் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இதை அல்லாஹ் சொல்றான், ஏ அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றாதீர்கள். فإنه يأمر بالفحشاء والمنكر, அவன் என்ன செய்வான் தெரியுமா? மானக்கேடான விஷயத்தை கொண்டும் தீயதை கொண்டும் உங்களுக்கு ஏவுவான். நீங்க பார்க்கிறோம் இல்லையா, மானக்கேடான விஷயம் அவனுக்கு ஒரு பாவம் தெரியும், அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அவன் பேசக்கூடிய வார்த்தை பெரிய பாவத்துலமான விஷயமா இருக்கும், அது கேஷுவலா பேசிட்டு போயிடுவான். அவன் செய்யக்கூடிய பாவம் எப்படி இருக்கும்? பெரிய இதா இருக்கும், மார்க்க அடிப்படையில் தப்பாக இருக்கும், அவனுக்கு பெருசாகவே தெரியாது. அப்போ அப்படியான ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் நம்முடைய சமுதாயத்தை பார்க்கிறோம். ஆக நாம் எந்த நிலையிலும் ஷைத்தானுக்கு முற்றிலும் கட்டுப்படக்கூடாது. وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ فَمِنْهُمْ مَنْ هَدَى اللَّهُ وَمِنْهُمْ مَنْ حَقَّتْ عَلَيْهِ الضَّلَالَةُ. எல்லா சமுதாய மக்களுக்கும்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை அல்லாஹ் அனுப்பினான். அனுப்பிட்டு சொல்றான், நீங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்படாதீர்கள். அவன் எப்படிப்பட்டவன்? உங்களுக்கு மிகவும் விரோதியாக இருக்கின்றான். அப்ப நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தை சரி செய்யும். நம்முடைய பிள்ளைங்க தொழுவாங்களா? ஃபர்ஸ்ட் நம்முடைய பிள்ளைங்க மார்க்கு அடிப்படையில் இருக்கிறாங்களா? நம்மளுடைய பிள்ளைங்க நல்ல வார்த்தை பேசுறாங்களா? ஃபர்ஸ்ட் ஒருத்தரை பார்த்தா சலாம் சொல்றாங்களா? நிறைய பேருக்கு இல்லை. இன்னைக்கு சலாம் சொல்வதே நிறைய அந்த பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அடிப்படையான விஷயம் நம்ம பிள்ளை செய்தா என்கிற ஒவ்வொருத்தரும் நம்முடைய குடும்பத்தில் நாம் என்ன செய்யணும்? மாற்றத்தை கொண்டு வரும். பிறகு அவருடைய மகன் எப்படி இருக்கிறான், இவருடைய மகன் எப்படி இருக்கிறான் கம்பேர் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்த சொல்லி காட்டுங்க. இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணுங்க. நம்முடைய பிள்ளைகளை செய்யணுமோ ஒவ்வொருத்தரும் திருத்த வேண்டும். அல்லாஹ் அப்படியான ஒரு நல்ல ஒரு தோல்வியை தந்தது முடிவான ஒரே ஒரு துவா மட்டும் நம்மை பார்த்து முடிச்சிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சமுதாயம் என்று சொன்ன ஒரு நபி, இவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இதுன்னு சொல்றான். எப்படி ரசூலுல்லாஹ் பற்றி சொல்றானோ அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அவங்க கேட்ட துவா பாருங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யதி ரப்பனா வ தகப்பல் துஆ. என்னுடைய இறைவனே, என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளவரையும் தொழுகையை நிலைநிறுத்துவாயாக ஆக்குவாயா. யாரெல்லாம் என்னுடைய சந்ததிகள் யார் யாரெல்லாம் வராங்களோ எல்லாத்தையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக நீ ஆக்குவாயாக. எங்கள் இறைவனை ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்களுடைய இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக. அடுத்து ஒரு துஆ, ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில்முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் நம்பிக்கையாளர்களையும் கேள்வி கணக்கு நடைபெறும் வறுமை நாளில் நீங்கள் மன்னிப்பாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 40 மற்றும் 41வது வசனத்தில் இந்த இரண்டு துஆக்கள் இடம்பெறுகின்றது. இந்த இரண்டு துஆக்களையும் நாம் மனப்பாடம் செய்து அவ்வப்போது நாம் ஓதிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் சிறந்த தௌஃபீக்கை தந்து அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.